இந்த 6ஆம் இடத்த குரு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், வேலையில் வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். நீங்கள் குறையணுன்னா கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ராசியிலே கேது இருக்கிறனால சில தடைகள் இருக்கும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய முன்னிருந்த பிரச்சனைகள், தீவிரமாக இருந்த பிரச்சனைகள் குறையும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், அதில் எந்த டவுட்டு வேணாம். முன்னேற்றங்கள் இருக்கும், லாபம் அதிகமாகும், தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும், பழைய மாதிரி உங்களுக்கு நெருக்கடி இருக்காது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, புதிய வாய்ப்புகள் தேடாதீங்க. புதிய வாய்ப்புகளில் பிரச்சனைகள்லாம் வரும். புதிய நண்பர்களால், புதிய தொழில்களால் பாதிப்புகள் வரக்கூடிய நேரம், அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பதற்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சில காலங்கள், சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுபோல இப்ப சூரியனுடைய நீள்வட்ட பாதையில குரு வேகமா நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமா பெயர்ச்சியானால அது அதிச்சாரம்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு அதிச்சாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னன்னா, அவர் கடக ராசிக்கு அதிச்சார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகவும், கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய, சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்த போறாரு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் குருவின் அதிச்சாரம் பயிற்சி. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கு. காரணம் அஷ்டம சனி, ராசியிலே கேது போறாரு. தடை தாமதங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த சிம்ம ராசி என்பதற்கு இருக்கு. என்னன்னா இந்த குருவின் அதிச்சாரம் என்ன பண்ணுவார்னா, குருவுடைய பார்வைகள் நல்ல இடத்துல வருது. 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4, 6, 8 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. காரணம் என்னன்னா, இந்த 6ஆம் இடத்த குரு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், வேலையில் வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். நீங்கள் குறையணுன்னா கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ராசியிலே கேது இருக்கிறனால சில தடைகள் இருக்கும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய முன்னிருந்த பிரச்சனைகள், தீவிரமாக இருந்த பிரச்சனைகள் குறையும். அதனால எப்பாடா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குமே தவிர பெருசாக ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி முயற்சிகள் செய்யுங்க. வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக மாறியே தான் ஆகணும், வேற வழியே கிடையாது, என்னால் ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னா மாறுங்க, தப்பு இல்லை. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓட்டுங்க, அதில் எந்த பிரச்சனையும் வராது, நல்லா தான் இருப்பீங்க. கொஞ்சம் நெருக்கடி இருக்க தான் செய்யும், சமாளித்து வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் வேலையை விட்டுட்டு வேலை தேடாதீங்க. வேலையை விட்டுட்டு வேலை தேடிங்கன்னா பிரச்சனை வரும். அதே மாதிரி வேலை மாறுறீங்க அப்படின்னா அந்த
ரிலீவிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கரெக்டாக பார்த்து மாறுறது நல்லது. ஏற்கனவே நிறைய பேர் அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒழுங்காக பண்ணாமல் சில பிரச்சனை வந்துடும். புதுசாக வேலை கிடைச்ச கூட சில பேருக்கு சேர முடியாமல் சூழ்நிலைகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், அதில் எந்த டவுட்டு வேணாம். முன்னேற்றங்கள் இருக்கும், லாபம் அதிகமாகும், தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும், பழைய மாதிரி ஒரு உங்களுக்கு நெருக்கடி இருக்காது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பணம் வந்தது லாபம் வந்ததுன்னா கடனை கட்டுறதுக்கான வழியை பார்க்கணும். இல்லை இந்த பணத்தை எடுத்து திருப்பி நான் ரொட்டேஷன் பண்ணிடுறேன், திருப்பி பிஸ்னஸில் போட்டுறேன்னு நினச்சிங்கன்னா பிரச்சனைகள் வரும். கடனும் கட்டணும், பிஸ்னஸும் பார்க்கணும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. புதிய வாய்ப்புகள் தேடாதீங்க. புதிய வாய்ப்புகளில் பிரச்சனைகள்லாம் வரும். புதிய நண்பர்களால் புதிய தொழில்களால் பாதிப்புகள் வரக்கூடிய நேரம், அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி அதிக வட்டிக்கு வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும், அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. என்னை பற்றி வரைக்கும் வாங்காமல் இருங்க அப்படின்னு சொல்கிறதா கரெக்டான பதில். அதுக்கு அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. சில பேர் அதிக வட்டிக்கு வாங்கிட்டு இப்போ அதிக கடன் தான் கட்டிட்டீங்களே தவிர நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாதீங்க, புதுசாக ஆள் எடுக்காதீங்க. அதனால் பாதிப்பு தான் வரும். என்னதான் டெவலப்மெண்ட்டே இருக்குன்னு நினச்சா கூட இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு, இருக்கிற வேலையை வச்சு, இருக்கிற ஆட்களை வச்சு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரிஞ்சக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லை நான் அப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் சண்டை போடுவேன், இல்லை அவங்க சண்டை போடுறாங்க, நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க, அதனால் பிரச்சனை வருதுன்னு சொன்னீங்கன்னா என்ன சொன்னாலும் நீங்கள் தான் கடைசியில் காரணமாயிருவீங்க, நீங்கள் தான் அவமானப்படுவீங்க. கடைசியாக கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. அதேமாதிரி கல்யாணம் ஆகாதவங்க இந்த காலகட்டத்தில் திருமண வரன் பார்க்கும்போது கரெக்டாக பையனுக்கு பிடிச்சிருக்கா, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, வரன் ஜாதகம் பொருத்தம் இருக்கா, எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசிட்டீங்களா, செஞ்சிட்டிங்களான்னு பார்த்துட்டு பண்ணுறது. ஒரு தடவைக்கு 2 தடவை பையன் வீட்டில் பொண்ணு வீட்டில் பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அதில் ஒரு பாதிப்புகள் வரும், கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாலியாக டூர் போகலாம், ஜாலியாக சுற்றி பார்க்கலாம், வெளியூர் போய் வேலைக்கு முயற்சி பண்ணலாம், வெளிநாடு போய் வேலைக்கு முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் சுலபமாக கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் வரும். அதை கிடச்சிது அப்படின்னா எடுத்துக்கங்க, லைஃப் சூப்பராகிடும், மாறிடுவீங்க. வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கேயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் நெருக்கடியை சந்திங்க, தப்பு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும், இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் எப்போவுமே சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இல்லை சார் மாறி தான் ஆகணும் அப்படின்னா மாறிக்கிறது நல்லது. அதிகமாக நெருக்கடி இருக்குது, வேலை மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாறிடுங்க, டவுட் வேண்டாம். அதே போல் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம், நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்காது, ஓரளவுக்கு ஆவரேஜாக கிடைக்கும். அதை எடுத்துக்கங்க, கொஞ்ச நாளில் லைஃப் மாறிடும், சேஃபாக இருப்பீங்க. மொத்தத்தில் சிம்ம ராசி என்பவர்களுக்கு குருவின் அதிச்சாரம் எல்லா நன்மைகளும் கொடுக்கும். அதில் சில கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான், பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க, இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைக்கு தந்தாற்போல் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதில் மெயினாக கிரகங்கள் எப்போவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில் கொடுக்குதுன்னா மெயினாக சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல் சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா, எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோன்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம், ஒரு வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்டு இருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும், குடும்ப உறுப்பினர் உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்ல. அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்றது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, அதே போல தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்றோம், எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பல விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், நீண்ட காலமா எங்க குடும்பத்தில் கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமா ஒருத்தர் இறந்துகிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.